Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷலான சுண்டல் வகைகளில் பச்சை பயிறு சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம சுண்டல் பொடி ஒன்று ரெடி பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுண்டலுக்கு இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இந்த பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நல்லா வந்துட்டு வாணலியில் மிதமான சூட்டில் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு சீக்கிரமாக வேகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதனுடைய வாசனையும் சுவையும் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இதை வந்துட்டு ஊரெல்லாம் வைக்கல, டைரெக்டாக வந்துட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நான் இதை வந்துட்டு வேக வைக்க போகிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இதை வேக வச்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பிடிக்காது. அதுக்காக இப்போவே சேர்த்திக்கோங்க. இப்போது இந்த பாசிப்பயிறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்தது இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 7-8 விசில் வந்துட்டு விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த சுண்டல் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுண்டல் பொடி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்துட்டு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா வந்து வாணலி ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அதே சமயம் வந்துட்டு கருகிருச்சுன்னா உங்களுக்கு அதோட வாசனையும் டேஸ்ட்டும் வந்துட்டு மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். கருப்பு உளுந்தாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வறுபட்டதும் காஞ்ச மிளகாய் 5 சேர்த்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். உளுந்தும் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா செவந்துருச்சு. இதையும் வந்துட்டு மாற்றி வச்சிடலாம். அடுத்தது இதே வானிலையில் இன்னுமே கொஞ்சம் அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். ஏன்னா மல்லி வந்துட்டு சீக்கிரமாக வந்து கருகிடும். அதனால் கை விடாமல் கலக்கிட்டே இருங்க. அதே சமயம் நல்லா அந்த வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே வானிலையில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எள்ளு சேர்த்திக்கிறேன். எள்ளு சேர்த்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். கருப்பு எள்ளு இல்லைன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மாற்றி வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிட்டு பவுடர் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம சுண்டலுக்கு மட்டும் இல்லை பொரியலுக்கு கூட இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சுண்டல் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு இது 3 எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா எல்லாமே பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட காஞ்ச மிளகாய் வந்துட்டு 3 சேர்த்திக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நம்ம வந்துட்டு அரைச்ச பொடியிலையும் காரம் சேர்த்திருக்கிறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம காரம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்துட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக அடுத்தது நம்ம வேக வச்சு
தண்ணி லைட்டாக இருந்தது, அதையும் வடித்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பாசிப்பயிரை நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாசிப்பயிறு. பொதுவாகவே பாசிப்பயிறு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு சீக்கிரமாக செரிமானம் ஆகிறதுக்கும் இது வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அன்றாடம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பயிறு வந்து உணவில் எடுத்துக்கலாம். அதுவே முளைக்கட்டிய பயிராக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லது. இப்போது நம்ம நல்லா ஆற வச்சு அரைச்ச பொடி, அது சுண்டல் பொடி. இப்போ அதிலிருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணால் போதும். அதோட வாசனையே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான சுண்டல் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாசிப்பயிரில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அன்றாடம் உணவுலேயே கூட அளவாக, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட உடலுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த நவராத்திரியில் பார்த்திங்கன்னா புதன்கிழமை வர்ற அன்னைக்கு இந்த பாசிப்பயிறு சுண்டல் செய்கிறது ரொம்பவே விசேஷம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.